ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் 3ஆம் இடைப்பருவ தேர்வு 2024 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 21 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் பயிற்சி 8.1ல் 7th சம் கீழ்காணும் பரவலின் சராசரியை காண்க. ஒரு பரவல் கொடுத்துருக்காங்க, அதனுடைய சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எந்த முறையில் பயன்படுத்தி காண்க அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. ஆனால் ஈஸியான முறை என்ன அப்படின்னா ஊக சராசரி முறை. ஸோ இந்த சம்மில் ஊக சராசரி முறையை பயன்படுத்தி சராசரி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஊக சராசரி அப்படின்னா எந்த நம்பரை எடுக்கணும் அப்படின்னு தெரியணும். ஊக சராசரி முறையில் சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா என்ன? x bar equal to a plus summation fd is divided by summation f. இதுதான் ஃபார்முலா. இதில் ஏங்கிறது தான் ஊக சராசரி. சமேசன் எஃப்டியும் சமேசன் எஃப்பும் இந்த டேபிளில் இருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கிடுவோம். அதாவது பிரிவு இடைவெளியையும் நிகழ்வெண்ணையும் டேபிளில் போட்டுக்கிடுவோம். நிகழ்வெண் தான் என்னது அப்படின்னா எஃப். அது ரெண்டுக்கும் டேபிள் ஃபஸ்ட்டு போட்டுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு மைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். மைய மதிப்பு அப்படின்னா என்ன? இந்த பிரிவு இடைவெளி இருக்கா, இந்த பிரிவு இடைவெளியில் நடுவில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் மைய மதிப்பு. ஸோ 0க்கும் 10க்கும் நடுவில் 5 இருக்கும், 10க்கும் 20க்கும் நடுவில் 15 இருக்கும், 20க்கும் 30க்கும் நடுவில் 25 இருக்கும், 30க்கும் 40க்கும் நடுவில் 35, 40க்கும் 50க்கும் நடுவில் 45 இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும். அதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ இப்போது பிரிவு இடைவெளியில் பார்க்கணும் எது நடுவில் இருக்குது. இதையும் விட்டுறலாம், இது ரெண்டையும் விட்டுறலாம். நடுவில் 20 to 30 இருக்குது. 20 to 30 நம்ம எடுத்தோம் அப்படின்னா சம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிடுவோம். அதை பார்த்தோம் அப்படின்னா ஊக சராசரி எந்த வேல்யூவாக இருக்கும்? மைய மதிப்பில் உள்ள 25, அதுதான் ஏ. ஸோ நடுவில் இருக்க 25 தான் ஊக சராசரி ஏ. இப்போது டியோடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் மைனஸ் ஏ. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா? அந்த மைய மதிப்பு. அதிலிருந்து ஏயோடைய வேல்யூ 25, அதை கழிக்கணும். 5 மைனஸ் 25. ஸோ பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுடைய அடையாளத்தை போடணும். இதில் பெரிய எண் மைனஸ், ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. 25லேருந்து 5 கழிச்சா -20, -20 இதில் போட்டுக்கணும். 15லேருந்து -25, ஸோ 15 - 25. இதுலேயும் பெரிய எண்ணில் தான் மைனஸ் இருக்குது. பெரிய எண்ணோட அடையாளம் மைனஸாக இருக்குது. ஸோ ஆன்சர்லேயும் மைனஸ் தான் வரும். 25லேருந்து 15 கழிச்சா -10, 25லேருந்து 25 கழிச்சா 0, 35லேருந்து 25 கழிச்சா 10. ஏன்னா 35ஓடைய அடையாளம் ப்ளஸ்ஸு, -25. இதில் பெரிய எண்ணோட அடையாளம் என்னவாக இருக்குது? ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ ஆன்சர்லேயும் ப்ளஸ் தான் வரும். ஸோ 35லேருந்து 25 கழிச்சா 10. அதே மாதிரி 45லேருந்து 25 கழிச்சா 20. டியோடைய வேல்யூ கிடச்சிருச்சு. இதிலிருந்து எஃப்டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது எஃப் நிகழ்வெண்ணையும் டி இப்போ கண்டுபிடிச்சோம்ல அதையும் பெருக்கி எஃப்டி கண்டுபிடிக்கணும். ஸோ 5ஐயும் 20ஐயும் பெருக்கணும். ஒரு ப்ளஸ் வேல்யூவையும் ஒரு மைனஸ் வேல்யூவையும் பெருக்கினா ஆன்சர் மைனஸில் வரும். ஸோ 5ஐயும் 20ஐயும் பெருக்கினா -100, 7ஐயும் 10ஐயும் பெருக்கினா -70. 0 கொண்டு எந்த நம்பரை பெருக்கினாலும் 0 தான். 28ஐயும் 10ஐயும் பெருக்கினா 280, 8ஐயும் 20ஐயும் பெருக்கினா 160. இப்போது ஃபார்முலாவில் நமக்கு என்ன தேவை? சமேசன் ஆஃப் எஃப்டியும் சமேசன் ஆஃப் எஃப்பும் தேவை. ஸோ சமேசன் அப்படின்னா என்ன? இது எல்லாத்தையுமே கூட்டுறது. எஃப்போட வேல்யூ எல்லாத்தையுமே கூட்டினா 63 கிடைக்கும். அதே மாதிரி எஃப்டி
எஃப்டியை கூட்டும் போது கவனமாக கூட்டணும். மைனஸ் வேல்யூவெல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டிக்கணும், ப்ளஸ் வேல்யூவெல்லாம் கூட்டிக்கணும், ரெண்டையும் சேர்க்கணும். கூட்டுவோமா? -100ஐயும் -70ஐயும் ஃபஸ்ட்டு கூட்டினா -170 கிடைக்கும். ப்ளஸ் வேல்யூஸை கூட்டணும். 280ஐயும் 160ஐயும் கூட்டணும். 0 8 6ஐயும் கூட்டினா 14க்கு 4 மிச்சம் 1 4 ப்ளஸ் 440. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினோம் அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பரை கழித்து பெரிய நம்பரில் என்ன அடையாளம் இருக்கோ அதை போடணும். பெரிய நம்பருங்க 440. ஸோ 440லேருந்து 170 கழித்து ப்ளஸ் சிம்பிள் போடணும். ஸோ 440 மைனஸ் 170. 0லேருந்து 0 கழிச்சா 0, 4லேருந்து 7 போகாது. ஸோ கடன் வாங்கணும். 14 14லேருந்து 7 போனால் 7, இங்கே 3000, 3லேருந்து 1 போனால் 2. சமேஷன் ஆஃப் எஃப்டியோட வேல்யூ 270. இப்போது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சமேஷன் ஆஃப் எஃபோட வேல்யூ ஏயோடைய வேல்யூ என்ன? 25. சமேஷன் ஆஃப் எஃப்டியோட வேல்யூ 270 இஸ் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃபோட வேல்யூ 63. இப்போது கேன்சல் பண்ணலாமா? ரெண்டுமே 3 டேபிளால் போகும். 2 இருமூணா 6, 1 மூணு 3, 9 மூணா 27, 0 90/21. மறுபடியும் 3 டேபிளால் போகும். 7 மூணா 21, 3 மூணா 9 0. இப்போது இதில் நம்ம கவனிக்கணும், 25ஐயும் 7ஐயும் பெருக்கணும். பெருக்கி அது கூட 30 கூட்டி இஸ் டிவைடட் பை 7ன்னு போடணும். 25ஐயும் 7ஐயும் பெருக்கணும். 5 35க்கு 5 மிச்சம் 3, 7 14, 175. 3 கூட்டினா 175. ஸோ 175 ப்ளஸ் 30 இஸ் டிவைடட் பை 7. 175ஐயும் 30ஐயும் கூட்டினா 205/7. 205ஐயும் 7ஐயும் வகுக்கணும். ஸோ எழுதிக்கிடுவோம். 205 இஸ் டிவைடட் பை 7. 1 7, 7 14, மிச்சம் 6, இது 65 மாறிடும். 9 63, மிச்சம் 65ல் 63 போனால் மிச்சம் 2. இங்கே 0 சேர்க்கணும், இங்கே புள்ளி வச்சுக்கணும். இங்கே 0 சேர்த்தாலே இங்கே புள்ளி வைக்கணும், நம்ம எக்ஸ்ட்ரா 0 சேர்த்தா. ஸோ 20ல் எத்தனை 7 இருக்குது? 7 14, 2 20ல் 14 போனால் மிச்சம் 6, 6 கூட 0 சேர்க்கணும். மறுபடியும் 0 சேர்க்கும் போது புள்ளி வைக்க தேவையில்லை, ஒரு புள்ளி வச்சா போதும். எண்ணெயெல்லாம் 56, மிச்சம் 4 0. ஐயெல்லாம் 35. இப்போது 4 டிஜிட் நம்ம எழுதுனா போதும். 29. 8வது டிஜிட்டுக்கு அவங்களுடைய 5 இருக்கிறது, 5 இருக்குது. அப்போது அந்த 5க்கு அப்புறம் வர வேல்யூஸ் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு இந்த 8 கூட 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் 29.29. சராசரி ஈக்குவல் டு 29.29. தேங்க்யூ.